ஆட்டுக்கால் பாயாவோ இடியாப்பம் செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். ஆட்டுக்கால்ல மஞ்சத்தூளும் கொதிக்கிற தண்ணியை சேர்த்து 5 நிமிஷம் ஊற வச்சு ஆட்டுக்காலை கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம். குக்கர்ல சேர்த்துட்டு ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், 5 பச்சை மிளகா, ஒரு கைப்பிடி புதினா, கொத்தமல்லி, மஞ்சத்தூள் சேர்த்து ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு, 10 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். வேக வைக்கிற கேப்ல 1/4 மூடி தேங்காய், முந்திரி 10, கசகசா 1 ஸ்பூன், சோம்பு 1/2 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன் எல்லாம் சேர்த்து பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். வெந்த ஆட்டுக்காலை தாளிச்சிடலாம். எண்ணெய் சேர்த்து ஒரு பிரியாணி இலை, பட்டை, லவங்கப்பூ, ஒரு வெங்காயம், கருவேப்பிலை 1 கொத்து, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 ஸ்பூன், ஒரு தக்காளி எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு வேக வச்சிருக்க ஆட்டுக்காலை சேர்த்துக்கலாம். கொதிக்கும் போது அரைச்ச தேங்காய் விழுது சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு இறக்கிடலாம். இடியாப்பம் செய்யறது எப்படி பார்க்கலாம். 1 கப் பச்சரிசி மாவு எடுத்து நல்லா வறுத்துட்டு பவுல்ல சேர்த்துக்கலாம். உப்பு 1/2 ஸ்பூன், நல்லா கொதிக்கிற தண்ணி சேர்த்து பிசைஞ்சிடலாம். சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்ச மாவை இடியாப்ப குழல்ல சேர்த்து புழிஞ்சி இட்லி தட்டுல வச்சு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்தா இடியாப்பம் ரெடி. நல்லா பூ போல இடியாப்பமும் அது தொட்டுக்க ஈஸியான மெத்தட்ல ஆட்டுக்கால் பாயா செய்யறது எப்படின்னு பார்த்தோம். வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.